இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு ஆசை எதை வேணாலும் சொல்லிட்டுங்க, பி டீம் சி டீம் அப்படின்ட்டு எங்களை இயக்குவதே பழனிசாமி தான். பழனிசாமி குடும்ப அரசியல் செய்யல அப்படிங்கிறாங்க. டிடி விதினர் வந்து அரசியல் வாரிசு தானே. எங்களுடைய முதல் நோக்கம் துரோகத்தை வீழ்த்துவது. துரோகம் என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னும் யாரும் நினைச்சு அதுக்காக நான் கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்டுலாம் இல்ல. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். டிசம்பர்னா டிசம்பர் 31 இருக்குன்னு அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி கூட போகலாம். ஏன்னா நிறைய சூழ்நிலைகள் அரசியல் ரீதியா பல சூழ்நிலைகள் மாறிட்டு வருது, உங்களுக்கு தெரியும். அடுத்த மாதமோ அல்லது தை மாதத்திலே கூட முடிவுக்கு வரும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தொடர்ச்சியா திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வராங்க. அது திருத்த பணிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லது நினைக்கிறீங்களா? இல்ல, நான் கூட அன்னைக்கு என்ன சொன்னேன், இந்த நேரத்தில் இங்க தமிழ்நாட்டில் பீகார்ல குளறுபடி நடந்துச்சுன்னா அங்க வந்து நிதிஷ்குமார் ஆச்சு, பிஜேபி கூட்டணி ஆச்சு, அங்க ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது பிளஸ் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வரை போய் அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கு. பட் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தானே இருக்கு. அங்க அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் போற அலுவலர்கள் இல்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் தானே போறாங்க. அது தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் நடக்கலாமே. இறந்தவர்கள் போன்றவர்கள் வாக்குகளை ரெண்டு வாக்கு இருக்கிறவங்கள நீக்கலாமே. அது போல வெளிநாட்டில் இருக்காங்க இல்ல வெளியூர்ல நமது சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இருக்கும் பொழுது அவர்கள் வாக்கு உரிமை இருக்குங்கிறத அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்படுத்தலாமே தான் நான் நினைச்சேன். நேற்று தான் என் வீட்லயும் கொண்டாந்து அந்த ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதை நான் பார்த்த வரைக்கும் அதுல 2வது பகுதி, இப்ப நாமெல்லாம் வந்து அதை 2005 உங்க வாக்காளர் நீங்க எங்க வாக்காளராக இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அது பாமரர்களுக்கு மிக வந்து அது எல்லாராலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்கிறது தான் பிராக்டிக்கலா உள்ளது. அதை வந்து அந்த பகுதியை எலெக்ஷன் கமிஷன் நீக்குனா அது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த ஃபார்மை நான் பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் வந்து அந்த அலுவலர் வரேன்ட்டு போயிருக்காங்களா, நேற்று நான் ஊர்ல இல்லைன்னு. அதை நான் பார்த்த வரைக்கும் 2005 சம்பந்தமான கேள்விகள் அதை வந்து அவங்க கேட்பதை தவிர்த்தால் ஓரளவு குளறுபடி இல்லாம இருக்கும். இல்லைன்னா வந்து இதை தேர்தலுக்கு அப்புறம் தள்ளி போடுறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். தனிப்பட்ட முறையில் நான் அதை பார்த்த வரைக்கும் நான் அதை உணர்ந்து சொல்றது, பாமரத்தனமான மக்களால் இதை வந்து எப்படி இதை சரியாக ஃபில்அப் பண்ண முடியுங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. களம் அப்படிதான் இருக்கும். நானே ஏற்கனவே நீங்க கேட்டப்ப அண்ணன் பழனிசாமி தலைமையில கூட்டணி அமைந்தால், ஏதோ தனிப்பட்ட வெறுப்புல நான் சொல்லல, பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் 21 தோத்து போயிடுன்னு அப்ப என்ன அணுகினவங்கள்ட்ட நான் சொன்னேன். அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கெல்லாம் ஒரு அணியில வரணும்னு சொன்னப்ப நான் அது நடக்காதுன்னு தெரிந்தும் வயதில் பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சொல்றப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன். அப்பயும் நான் இதே கருத்து தான் சொன்னேன். நான் ரிட்டனாவே எழுதி கொடுத்திருக்காரு, நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லல. அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன். அப்ப நான் சொன்னது, நீங்க வந்து பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்னா நம்மால் வெற்றி பெற முடியாது. நாங்கள் உங்க கூட வந்தாலும் 100 தொகுதிகள் வென்றால் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் பழனிசாமியின் செயல்பாடுகள், அவருடைய ஒரு கட்சி தலைவரா ஒரு பொதுச் செயலாளரா அவருடைய தவறான செயல்பாடுகள், யாரை பார்த்தாலும் பயம், ஒரு தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்ப கட்சியில எந்த கட்சியில பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப அம்மா அவர்கள்
சேவல் சின்னத்தில் நின்று தனியா நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானகி அம்மா அணியை சேர்ந்தவர் தான். அவருக்கு முதல்வராக அம்மா தனக்கு அப்புறம் அந்த 6 மாதம் ஸ்டாப் கேப்ல ஆக்குறாங்க. அப்ப ஜாஜேங்கிற எண்ணம்லாம் இல்லாம 91 தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் இருக்கு. ஆர்.எம். வீரப்பன் அண்ணனையே கூப்பிட்டு அவருக்கே இணை பொதுச்செயலாளர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க. இது போல அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்ப கூட அங்க இருக்காங்கள, பழனிசாமி கூட, வளர்மதி அக்கா, அது மாதிரி மறைந்த M.K. பாலன், ஈவன் அண்ணன் காளிமுத்து, இவர்கள் எல்லாம் இது போன்று பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளி விட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு அவர்களை எல்லாம் சேர்த்து அவர் பண்ணார். நான் வந்து அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறாருன்னு நீங்க அதை நினைச்சிடாதீங்க. நான் பழனிசாமியோட சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் மற்றவர்களை அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம், சின்னமாக இருக்கலாம், செங்கோட்டையன் போன்றவர்கள், இப்ப நிறைய பேர் வெளில போனவங்க வந்து பழனிசாமி மேல உள்ள அதிருப்தியிலேயே பழனிசாமி யாரையும் எடுத்தெறிந்து பேசுறாரு. அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு, துரோகம் செய்தாருன்னாரு. யாரு துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால சுயநலத்தோட அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லையாங்கிற பத்தி இல்ல, அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பேரோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லாரும் சொல்றாரு. அது நானும் அதான் நினைக்கிறேன். அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில், அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் இருக்கும். அது புதிய கட்சி, இவர் போய் அவர் கூட போறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை. நான் யதார்த்தமா ஒரு குடிமகனா பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான். அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும். மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதாங்க நான் இப்ப முன்ன சொன்னதுதான் பழனிசாமியோட செயல்பாடு. அவர் அண்ணன் OPS கூட இருந்து அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது. நிறைய பேர் அது தப்பாலாம் டிபேட்ல பேசுறாங்க. 6 மாசம் தேர்தல் இருக்கு, இப்ப ரிசைன் பண்ணையே, அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணியிருந்தா தான் என்ன இருக்கு, என்ன தேர்தல் வந்துட போட. இப்ப ஏதோ ஒரு தொகுதியில கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்படி அல்ல, அவர் PH பாண்டியன் அவர்களுடைய மகன். PH பாண்டியன் அவர்கள் அரசியல்ல ஒரு பெரிய ஆளுமையா இருந்தவர். அம்மா அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராகத்தான் இருந்தார். அது மாதிரி 2001 மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கறிஞர், சட்டமன்ற உறுப்பினர். இப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் கூட இருந்தாரு. பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர், அடாவடித்தனமான பேச்சுகள், நடவடிக்கை, தலைமை பண்பே இல்லாதனால அவர் அங்க போனது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. அதை பேர் கூட சில பேர் சொல்றாங்க, நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில, தட்டுற மாதிரி தட்டுறாருன்னு. அப்படி இல்ல, அவரு போனதுக்கான காரணம் தெரியும்ல. அவரை தடுத்து நிறுத்த எங்களால் முடியவில்லை, அண்ணன் பன்னீர்செல்வத்தால முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால அங்க போனாரு. போனதுக்கான காரணம் வந்து அது எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம்தான். எப்படி அன்வர் பாஜா போனப்போ அதான சொன்னேன், எங்க கூட இல்லைனாலும் வேற அணியில இருந்தாலும் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற முறையில் அவர்கள் திமுகவிற்கு செல்வது துரதிருஷ்டவசமானது. பட் அதுக்கு காரணம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் என்பதை நான் அந்த எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இல்ல, நான் உண்மையை சொல்லணும்னா நான் யதார்த்தத்தை சொல்றேன். எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள். கடந்த பல கட்சிகளிலிருந்து கூட்டணிக்காக 2-3 மாதங்களாகவே அணுகினார்கள். நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே என்டிஏல இருந்தப்ப பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகினார்கள். அவர்களோடு வந்து ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் பேசிவிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. நான் எந்த முடிவும் எடுக்கல, அதுதான் உண்மை. அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இது வந்து டிசம்பரோ ஜனவரியோ ஆகும். இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்றை மட்டும் சொல்றேன், நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும். எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு
சூழ்நிலை. அது நான் அதீத நம்பிக்கையில் சொல்ல, யதார்த்தத்தை சொல்ல. இல்ல சார், பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதுல நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவோம், அப்பதான் நாகரிகமாக இருக்கும். அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் அதிருப்தியில ஓபிஎஸ் அவர்கள் அணியில இருக்கட்டும் திமுக சேர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கட்சியில அவங்களை இணைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா, இல்ல அவங்க எதுவும் விரும்பலையா? நல்ல கேள்வி நீங்க கேட்டது. எங்களோட பல பேர் தொடர்புல தான் இருந்தாங்க. ஆனா பழனிசாமியை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியான இடம் என்று நினைத்துதான் அவர்கள் சென்றிருப்பதாக தான் நினைக்கிறேன். அவங்க விரும்புற எங்களோட தொடர்புல இருந்தவங்க தானே, எல்லாரும் எங்களோட தொடர்புல இருக்கிறவங்க தான். டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா எங்களோட தொடர்புல இருந்தவங்க தான், எங்களோட நட்போடு இருக்கிறவங்க தான். அவர்கள் பழனிசாமியை வீழ்த்தணும்னா நாளைக்கு அது சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் நாங்கள் நிச்சயம் நினைச்சிருக்கோம். உண்மைதானே, நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்கட்சியாவோ பழனிசாமி போல பணபலத்தோட ரெட்டையிலையோட இருக்கிற கட்சி. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு அமமுக சரியான இடம் இல்லையா? அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி அமமுக தனியாக வீழ்த்திவிட முடியாது. திமுக அதை தனியாகவே வீழ்த்தக்கூடிய பெரிய இயக்கமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் உண்மையதானே சொல்லணும். நான் திமுக மாதிரி பெரிய கட்சியோ அண்ணா திமுக மாதிரி பெரிய கட்சி இல்லைங்கிறத நான் யதார்த்தத்தை ஒத்துக்கிறப்ப நீங்க அதுல போய் கேள்வி பல கேள்வி நோட்டுறீங்க. நாங்க அந்த அளவுக்கு கட்சி இல்லை, ஆனால் வளர்ந்து வருகிறோம். இப்ப திமுக 75 வருட கட்சிக்கும் பழனிசாமி திமுக இடிஎம்கே இப்பதான் அண்ணா திமுக இல்லையே, இடிஎம்கேவுக்கு இணையாக எங்கள் கட்சியின் நிர்வாக அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம், பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம். அதனாலதான் நான் சொல்றேன், எங்களை தவிர்த்து விட்டு 19 தேர்தலாக இருக்கட்டும் 21 விட இந்த தேர்தலில் நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதனால எங்களை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சேபிக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை. ஒரு 7 மாதங்கள் தான் இருக்கு. அமமுக துவங்கப்பட்டதற்கான மைய காரணம் மீண்டும் அஇஅதிமுகவை ஒருங்கிணைக்கிறது. இந்த இலக்குல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கீங்க? 7 மாசம் தான். எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும். எங்களும் சொல்லியிருக்கிறேன், அங்க உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடோ அவருக்கு மேல எங்களுக்கு வெறுப்போ கிடையாது. அங்க உள்ள அனைவர் மேலும் எங்களுக்கு துரோகம், எங்களால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம். இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்க கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற செயல்பட்டது. அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சித் தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அதிமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முழு முனைப்போடு செயல்படும். ஆசை எதை வேணாலும் சொல்லிட்டுங்க, பி டீம் சி டீம் அப்படின்ட்டு. எங்களை இயக்குவதே பழனிசாமி தான். இப்ப நான் எதுக்கு போய் கட்சி ஆரம்பிச்சேன், அவர் கூட அவருக்கு எதிராக இயக்குவதே பழனிசாமி தான். ஏன்னா 2017 பிப்ரவரியில அவர் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் என்னதுனால உள்ளுக்குள் பயம் வந்துட்டு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு வாரத்திலே ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு கட்சி சார்பாக நான் துணை பொதுச்செயலாளர் கொடுத்த அறிவிப்பின்படி எல்லா நிர்வாகிகளும் அப்ப அமைச்சரவையில் இருந்தவர்கள் பழனிசாமி கூட எல்லோரும் என்னோட கலந்து கொண்டுதான் மாலை அறிவித்து சொன்னோம். 2 நாள்ல 17ஆம் தேதியே என்ன நீக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்பது பழனிசாமிக்கு தான் வெளிச்சம். அதுதான் எங்களை நான் பாட்டில் இருந்திருப்பேன். நாங்க என்ன ஊர்ல போய் விவசாயம் செய்ய முடியுமா? இல்ல நாங்க பாட்டில் அமைதியா இருக்கணும்னு பழனிசாமி எதிர்பார்த்தால் அதை எப்படி துரோகம் செய்தவரை விட முடியாதுல்ல. நீங்களா விடுவீங்களா? உங்களை ஏமாத்தினவரை துரோகம் பண்ணவரை. அதனால் உருவானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்க தொடர்ந்து அவரை எதிர்த்து தானே வர்றோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நாங்க எதிர்த்து தானே வர்றோம். நாங்க எப்படி பி டீமா இருக்க முடியும்? அவர் தான் இன்றைக்கு திமுக 21 ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தாரு. எங்களெல்லாம் பயந்துட்டு எங்களெல்லாம் நேரடியாக சந்திக்க பயம் இருக்கும்ல அவருக்கு. எப்படி சந்திப்பார்? தைரியம் இருக்காதுல எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு. அதே மாதிரி 24 தேர்தலில் திமுக 39 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர் பழனிசாமி. இன்றைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கு காரணமே
பழனிசாமியின் இந்த அடாவடி நடவடிக்கைகளும் அவர் அம்மாவின் தொண்டர்களை பலவீனப்படுத்தி வருவதுதான். அதனாலதான் எல்லாத்தையும் எதுக்கு மனோஜ் பாண்டியன் போய் திமுக சேர்ந்தோம், எதுக்காக ஒரு அன்வர் ராஜா தலைவர் காலத்து நிர்வாகி அவர் போய் அதற்கு திமுக சேர்ந்தோம். இன்னும் பல பேரை சொல்லாம அவங்க திமுகவுக்கு போனவங்க லிஸ்ட் எல்லாம் பாக்குறேன், பழைய தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து உள்ளவங்க போயிருக்காங்க. அதே கேள்வி உங்களை நோக்கியும் வரும்ல, ஏன்னா உங்க கூட பயணித்த தேனி மாவட்டத்தில் அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி வந்தது. அவர்கள் என்னோட வந்தவங்கள்ல எந்த கொள்கைக்காக வந்தோமோ அந்த கொள்கை உறுதியாக நிறைவேற்றும் வரை என்னோடு பயணிப்பவர்கள் என்னோட தான் பயணித்து இருக்காங்க. சில பேர் சுய நலனுக்காக இல்ல அங்க போனாதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணத்துல அவங்க போயிருக்கலாம். அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தானே. இது பழனிசாமி இப்ப என்னை விட்டு வெளியே சென்ற தங்கத்தமிழ்ச்சல் விடுங்க, அவர் எதனாலும் பேசுவாரு. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அண்ணன் பழனியப்பனாக இருக்கட்டும், யாராவது என்னை பற்றி கலைராஜனாக இருக்கட்டும் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறாங்களா? இங்க சண்டை போட்டு போல அவங்க. இப்ப பழனிசாமியால ஒதுக்கப்பட்ட மாதிரி யாரும் ஒதுக்கப்பட்டு போகலையா? தங்கத்தமிழ்ச்சலாக இருக்கட்டும், அவர் பேசிய தரக்குறைவாக பேசிய ஒரு வீடியோ வெளிவந்தது அவரே பார்த்துட்டு போயிட்டாரே தவிர நான் ஒன்னும் அவர் அனுப்பல. அதுக்கு காரணம் அவர் சொல்லுவார். அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர் எனக்கு சொல்லி என்கிட்ட அப்புறம் மற்ற நண்பர்களும் சொன்னதே, என்னை பழனிசாமியும் அவர்களும் அதிமுகவும் அன்றைக்கு ஆட்சி பொறுப்புல இருந்து என்னை கடுமையாக என்னை அவர்கள் குறிவைத்து தாக்குகிறார்கள். இவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால், அரசியல் செய்ய வேண்டும் என்றால் திமுகவுக்குள்ள இருந்து தான் பண்ண முடியும்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் போனாங்க. அதுதான் காரணம். அது மாதிரி பழனியப்பன் அதே மாதிரி காரணத்துல தான் போயிருக்காரு. அதனால தங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அதை தாண்டி இதுக்காக நாங்க போராடுவோம் இறுதி வரை, வாட் மே கம் அப்படின்னு இருக்கிறவங்க எங்க கூட அந்த 18 எம்எல்ஏல சகோதரர் வெற்றிவேல் மறைந்த பிறகு இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற சகோதரி உமா மகேஸ்வரி அரசியலிருந்து ஒதுங்கிட்டாங்க. அதே மாதிரி சாத்தூர் எம்எல்ஏ அரசியல் இல்லை. மற்றவர்கள் சில பேர் அதிமுக போயிருக்காங்க. எங்க கூட 8 பேர் எங்க கூட தானே பயணிக்கிறாங்க. அது முன்னாள் சட்டம் எங்க கூட உட்காந்துருக்காரு. அவர் மாவட்ட செயலாளர் எங்க கூட. அதாவது ஒவ்வொருத்தர் மனநிலையை பொறுத்தது தான். அந்த மனநிலையில பதவி வேணும், நான் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும் அப்படின்னு என்ன இருந்தா அவங்க திமுகவுக்கு போறது எளிது அப்படின்னு நினைச்சு கூட போயிருக்கலாம். ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. வாரிசு அரசியலை கடந்து இபிஎஸ் அவர்கள் குடும்ப அரசியலை முன்னெடுத்திருக்காரு அப்படின்றத. ஆமா ஆமா, நான் கூட பார்த்தேன். ஒரு தொலைக்காட்சியில ஒரு டிபேட் நடந்துச்சு நேற்று, எனக்கு சான்ஸ் கிடைச்சு. பழனிசாமி குடும்ப அரசியல் செய்யல அப்படிங்கிறாங்க. டிடி விதினர் அரசியல் வாரிசு தானே சின்னம்மாவுக்கு. என்ன அரசியல்ல கொண்டு வந்ததே அம்மா. அவங்க கூட நான் 80 புரட்சி தலைவர் மறைந்த காலத்திலிருந்து அவர்கள் கூடவே நிழல் போல இருந்து பணியாற்றுவேன். எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் நாட் ஹேர் எம்ப்ளாயி, ஃபேமிலி ஃப்ரெண்டா. எங்க சித்தி சித்தப்பாலாம் அவங்களுக்கு உதவி செய்தப்ப கூட இருந்து அவர்கள் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் நான் எனக்கு தொழிலெல்லாம் பார்க்க போயிட்டேன். உங்களுக்கு தெரியும் 99 தேர்தலில் அம்மா என்ன அங்க பெரியகுளம் தேர்தல் தொகுதியில வேட்பாளர் நிறுத்தினார்கள். என்ன ஒன்று நேரடி அரசியலுக்கு தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. பதவி கொடுத்தோ ராஜ்யசபா கொடுத்தோ கொண்டு வரல. அம்மா அவர்கள் கொண்டு வந்தது. அம்மா அவர்களே என்னை கட்சியை விட்டு நிற்கிறார், பழனிசாமி நிற்கிறார், அம்மா 11 நிற்கிறாங்க. இது மாதிரி சில பேர்கள், அது அரசியல் காரணம் இல்லை, வேற சில காரணங்கள், தனிப்பட்ட சில காரணங்களால நான் என்ன கட்சி விட்டு எடுத்தாங்க. நானும் ஒதுங்கி இருந்தேன். ஏன்னா அம்மா தான் என்ன கட்சி விட்டு அரசியலில் கொண்டு வந்தாங்கன்னு. நான் சென்னையில தான் இருந்தேன். பழனிசாமி முதல்வராக இருந்தப்ப திரு சரத்குமார் அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக முதல் முறை நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலப்ப எனக்கு ஆதரவளித்து வந்தப்ப, இவர் முதலமைச்சர் நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி மீறி வந்தாரு. அதே வீட்டில் தான் நான் 28 ஆண்டுகளாக குடியிருக்கேன். நான் எங்க இல்லை. சில மஞ்சள் பத்திரிகையில நான் ஆரோவில்ல என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கியிருந்தேன்னா இவர் பாண்டிச்சேரியில போய் தலைவரவா இருக்காருன்னு சில மஞ்சள் பத்திரிகைகள்ல எழுதுவாங்க. அப்ப இவர் அந்த மஞ்சள் பத்திரிகை அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு கட்சி பெரிய கட்சிங்கிறார்கள், அதன் பொதுச் செயலாளர் பேசுவது உண்மையாவே அவருடைய தரத்தை தான் அது காட்டுகிறது. வரக்கூடிய தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அமமுகவுடைய நோக்கமா, அல்லது இபிஎஸ் மறுபடியும் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதுதான் அமமுக? எங்களுடைய முதல் நோக்கம் துரோகத்தை வீழ்த்துவது. துரோகம் என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னும் யாரும் நினைச்சு கூட பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது துரோகம் இழைத்த பழனிசாமிக்கு எதிராக. எப்படி புரட்சி தலைவர் அவருக்கு துரோகம் இழைத்ததால்
கருணாநிதி அவர்களுக்காக எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கம், புரட்சித் தலைவர் அந்த இயக்கத்தில் இருந்தார். நான் எப்படி அம்மாவுடைய இயக்கம், புரட்சித் தலைவர் இயக்கம், அதுல நான் எம்பியா இருந்திருக்கேன். அதிமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்டது அல்ல போய் சொல்ற அம்மா மக்கள் கழகம். இது துரோகத்தை, பழனிசாமி என்கிற துரோகத்து சக்திக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம். அதனால எங்களுடைய முதல் குறிக்கோள் துரோகத்தை வீழ்த்தி அதன் பிறகு எங்கள் இயக்கத்தை, அம்மாவின் தொண்டர்களை ஒன்றிணைய வேண்டும் என்று வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த அதே அடிப்படை சட்டத்திட்ட விதிகளோடு அந்த இயக்கம் மீண்டும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம், அதுக்கு பெரிய ஸ்டிஞ்சன்ட் கண்டிஷன்லாம் இல்லாம எந்த தொண்டரும் போட்டியிடலாம்னு எப்படி அம்மா அவர்கள் இருந்தவரை 2017 செப்டம்பர் 11 வரைக்கும் இருந்ததை திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சார், அதிமுகல 2 தடவை மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வந்துச்சு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. ஆனா அதே சமயம் திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி எதுவும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்க பயணிச்சீங்க, செங்கோட்டையனுக்கு 2 முறை வாய்ப்பு வந்ததா சார்? அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் அரசியலுக்காக அரசியலுக்கு வந்தவர், அம்மாவால அரசியலுக்கு வந்தவர். உங்களுக்கு தெரியும், 86ல இருந்து அம்மா கூட நிழலா நான் இருந்து பணியாற்றியவன். எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததுல நான் அருகில் இருந்து பார்த்தவன். நிறைய விஷயத்துல நான் அவங்களுக்கு ஒரு அணிலாக செயல்பட்டவன். நிறைய விஷயங்கள்ல நானே எங்க சித்தி அவர்களுடைய சார்பாக தூதுவர்களாக பல இடங்களுக்கு சென்றவர்கள். எனக்கு தெரிந்து 2011 வரை பல கூட்டணிகள் உருவாகுவதற்கும் பல கூட்டணிகளை உருவாக்கியவர்கள் அம்மாவுக்காக உருவாக்கியவர்கள் நான் பெருமைக்கு சொல்ல ஒரு நபராக இருந்திருக்க முடியும் என்பது தெரியும். நான் என்ன மாதிரி இடத்துல இருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும். திரு செங்கோட்டையன் அவர்கள், நான் சொல்றேன் 89ல நான் அவர் இன்றைக்கு எங்களோட இருக்காருங்கிறதுக்காக சொல்ல, 89ல ஜார்ஜ் எல்லாம் ஒன்னானுச்சு. அப்ப எல்லாரும் எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. செங்கோட்டையன் தனக்கு எந்த பதவியுமே வேண்டான்னு எதுவுமே கேட்கல. அம்மா என்கிட்ட கேட்டாங்கன்னா இப்ப செங்கோட்டையன் எதுவும் கேட்கலையான்னு, இன்னும் கேட்கலாமான்னு சொன்னேன். நான் அப்ப அம்மா உதவியாளரும் நான் தான் இருப்பேன், பாதுகாப்பு அதிகாரி நான் தான், உதவியாளர் நான் தான். அப்ப போன் பண்ணி கேட்டப்ப இல்லைங்க அது அம்மா பார்த்து எதுவும் கொடுக்கட்டுங்கன்னு சொன்னார். அதற்கு முன்பே ஜேஎன்இல கூட அவர் எந்த பதவி, அம்மாவா தான் அவருக்கு தலைமையில செயலர் பதவியை கொடுத்தாங்க. எதையுமே கேட்க மாட்டார். அவருடைய சுவாபமே ரொம்ப அவரு சாப்பிட்டா தான் இருப்பாரு. அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த அப்ப இருந்த தலைவர்கள் அவரும் ஒருவர். அவர் நல்லாதான் இருந்தாரு, உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் காரணம் இல்ல, வேற சில தனிப்பட்ட காரணங்களால் அவர் மந்திரி பதவியெல்லாம் இல்லாம போனுச்சு. பட் அவருடைய அப்ப மந்திரியா இருந்திருந்தாருன்னா அவர் உண்மையாவே முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உடைய வேட்பாளராக இருந்திருப்பார். அவருக்கு வாய்ப்பு வந்ததும் உண்மை, அதுவும் உண்மை. ஆமா, அவருக்கு வந்தது. ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஆக்கிய பொழுது திரு செங்கோட்டையன் அவர்களையும் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அம்மா அவர்கள் இருந்தார்கள். அது அம்மா அவர்கள் தான் திரு பன்னீர்செல்வம் இருக்கட்டும் என்று அடுத்தது முடிவெடுத்தார்களே தவிர அப்பொழுது இருந்தது. 2014 நான் இல்ல, அதனால எனக்கு அப்ப தெரியாது. ஆனா 2001 திரு செங்கோட்டையன் அவர்களும் ஒரு சாய்ஸா இருந்தாங்க. அம்மா ஒரு நாங்களா இல்ல, செங்கோட்டையன் அதுக்கு தகுதியானவர். பட் அப்ப அந்த நேரத்தில் அவர் மந்திரியா இல்ல, அதனால ஆக்க முடியல. அதனாலதான் அவரை நாங்க அமைச்சர் ஆக்கணும், அவைத்தலைவர் ஆக்கணும் மதுசூதன் போனப்ப. ஆனா அவரை நானே எங்க சித்திலாம் அவரை ஆக்கணுங்கிற ஆசை இருந்தது உண்மை. அவர் அமைச்சராக இல்லாமல் இருந்ததுனால ஒரு 4-5 ஆண்டுகள் அமைச்சராக இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால ஆக்க முடியவில்லை. அதுதான் அப்படி சொல்லியிருப்பாரு. 40 years பாலிடிக்ஸ் இருந்தது, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றத சொல்றீங்க. லாங் டேர்ம் ரன்ல நீங்க பார்த்ததுல இந்த எலெக்ஷன் ஒரு டிபிக்கலான எலெக்ஷன் சொல்றீங்க. அதே போல உங்களை விட அதிமுக தான் வலுவான கட்சின்றது ஒரு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஒரு பக்கம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கு, இவங்க புது கட்சி தோன்றும் போது இவங்க 2 பேருக்குள்ள சொல்றதுன்றது புது கட்சியா இருந்தாலும் நீங்க ஊடகங்கள் அந்த சர்வே எடுப்பவர்கள், நான் யார் மேல எனக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து பயமும் கிடையாது. அதனால நான் யதார்த்தமா பேசுறேன். எங்களது உயரமும் தெரிந்தவனா, நான் மற்றவங்க மாதிரி ஏதாவது கனவு உலகில் வாழ்றவனும் கிடையாது. யதார்த்தத்தில் இருக்கிறவன் உறுதியாக கால சூழ்நிலை அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவேகா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. எப்பயும் தமிழ்நாட்டில் கடந்த புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் காலம் வரை
திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ விஜய் புதியவர் என்றெல்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு அதுக்காக நான் கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்டுலாம் இல்லை. அதையும் சொல்றேன். இன்றைய சூழ்நிலை நான் அன்னைக்கே சொன்னேன். தாவகாரிங்கெல்லாம் நிறைய பேர் சில பேர் பேசினாங்களே அந்த ஊடகத்தில் அந்த யூடியூப் வச்சிருக்க சில பேர் கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்னமா கிமு கிபி மாதிரி காமு காப்பி எல்லாம் உருவாக்குனாங்க. தெரியுமா தெரியாதா? எல்லாம் எடப்பாடியோட பேரோல்ல உள்ளவங்க. புரியுதா? அவங்க ஒரு அந்த ஒரு பத்திரிகை தர்மத்தை எல்லாம் தாண்டி எதை வேணாலும் பேசுவாங்க. காமு காப்பியா அதான் காமு காப்பியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத விஜய் நேற்று பொதுக்குழு வரைக்கும் சொல்றாங்க. இது சாதாரணமா நீங்க எந்த வித விருப்பு இல்லாம பார்த்தாலே இது தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக விஜயோட நான் தொடர்புல இருந்ததா அவங்க சைட்ல உள்ளவங்க பேசிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. விருப்பு இல்லாமல் பார்த்தால், யாருடைய ஜால்ராவாக இல்லாமல் பார்த்தால், யாருடைய பேரோல்ல இல்லாம பார்த்தால் உண்மை தெரியும். அது ஒரு சினிமாவில் 30 வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகர் மாற்றத்தை உருவாக்கன்னு மாநாடு நடத்தி அவர் அண்ணன் பழனிசாமியை தோல்ல தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிசாமி காமராஜரா இல்ல கக்கனா? யார் அவர்? துரோகத்துக்கு பேர் போனவர்னு விஜய்க்கு தெரியாதா? அதனால அவர் உறுதியாக அவர் ஸ்டாண்ட்ல இருக்காருங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுதுல. ஒருத்தர் பேசுறப்ப தெரிஞ்சுக்க முடியுதுல. அந்த அளவுக்கு கூட ஒருவரால் அனுபவம் இல்லைன்னா நாங்க ஒரு கட்சியை எவ்வளவு சோதனை நடத்த முடியுமா? அதனாலதான் சொன்னேன். என்னுடைய விருப்பத்தை சொல்லல. ஒரு சில பத்திரிகைகள் கூட தினகரன் குழம்பி போயிருக்காரு. தினகரன் என்னைக்கு குழம்ப மாட்டாரு. அன்னைக்கே போய் சொன்னேன். 2017 நாங்க கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய் ஒருத்தர் வருவார், அவரோட கூட்டணி வைப்போம். எந்த கட்சியா இருந்தாலும், அது பெரிய கட்சியாக இருந்தாலும், வளர்ந்தாலும் வரலனாலும் எந்த கட்சியும் யாரையும் நம்பியும் ஆரம்பிக்கிறது இல்லை. இப்பயே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்க தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். எங்கள் இலக்கை நிறைவேற்றுறோம். இந்த முறை எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்னோட 8 வருஷம் பயணிப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினரால் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு, அவர்களுக்கெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன விடவே கூடாது அப்படிம்பாங்க. பழனிசாமி விடக்கூடாது. ஒரு மாவட்ட செயலாளர் யங்ஸ்டரு கடந்த தேர்தலில் 45,000 ஓட்டு வாங்கினவர் அன்னைக்கு என்ன சொல்றாரு? அவர் பழனிசாமி நான் அமைதியா இருந்தாலும் 3-4 மாசம் நான் இருந்ததை இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க கூட்டணி போயிட்டேன். அதுக்கு இல்ல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணேன். அது இல்லைன்னு வெளில வந்தேன். அப்ப அவர் சொல்ல என்னோட வேலை வர்றப்ப என்ன இவரு என்ன ரொம்ப திமிரா பேசுறாரு, 4 தொகுதியிலையும் போட்டு இதால மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு தான் எங்க நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க தனிப்பட்ட முறையில இப்ப இங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எம்எல்ஏ ஆவது முக்கியமா பழனிசாமி வீழ்த்துவது முக்கியமானு கேளுங்க. நீங்க உண்மையா நீங்க தனியா யார்ட்ட வேணாலும் கேளுங்க சுபாஷ். நீங்க நான் சொல்றேன்னு அதுதான் இருப்பாங்க. எனக்கே அந்த மனநிலை தானே. இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்னை சேர்ந்தவர்களை அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான முயற்சி, கால சூழ்நிலை, அதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. எங்க கட்சியும் பலமா இருக்கு. எங்களை தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை உருவாகி வருகிறது. அதனால கூட்டணிகள்ல பல சிக்கல்கள், குழப்பங்கள், மாற்றங்கள் வரும் பொழுது அது எங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்கிற நம்பிக்கையில நாங்க இருக்கோம். அதனால அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இபிஎஸ் எதிர்த்தனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். நீங்க தொடர்ந்து இபிஎஸ் எதிர்க்கிறீங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்துல இனத்திற்கான வாய்ப்புகள் ஏதாவது கேட்டீங்க? திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அவர் பழனிசாமி மேல வழக்குகள்லாம் இருக்கு. அவர் என்னோட கட்சியில இணைந்தாலோ இல்ல புதிய கட்சி தொடங்கினாலோ பழனிசாமிய ஃப்ரீயா விட்ட மாதிரி ஆயிடும். அந்த வழக்குகள்ல இருந்து அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால அவர் போராடிட்டு இருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் இப்ப வெளியேற்றப்பட்டிருக்காரு. அதுக்கு அவரும் எலெக்ஷன் கமிஷன்ல ஃபைல் பண்ணிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பாருங்க நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் என்று. கொடநாடு வழக்கெல்லாம் செங்கோட்டையன் கொடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சு அங்க ஒன்னும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க போய் என்னத்தை ஃபைல தேடினாங்கல்ல, அது யாரு? ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல இது ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்ல டிஜிபி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பத்தி, கட்சியில உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட் எல்லாம் போயஸ் கார்டன்ல இருக்கும். நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூம்ல இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்க அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது. நாங்க சாட்டையோ சவுக்கோ கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் உட்கார்ந்து எங்க சித்தி அவர்கள் சொன்னதன் பேர்ல அதெல்லாம் படிச்சு பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்களுக்கு ஃபைல்ல வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூம்ல இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்க. அதுல நிறைய பேர் அமைச்சர்களாக
எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு, அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அது போல கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான், எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்தில் நான் இன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகேஷனில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக 22 ஏப்ரல் என்ன போய் ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த கூர்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்றாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன். அதில் எத்தனை பேர் செத்தாங்க அங்கே உள்ள அந்த ஒரு இவன் இந்த ஆபரேட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு. இன்னொன்னு அந்த யாரோ கேரளால இருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாரா இருக்க முடியும்? அங்க போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்க சித்தி ஜெயில இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து டிடிவி வெளியில விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படிச்ச எல்லாரும் பத்தி இருந்துச்சு, எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்க இருந்தது. அது அம்மா ரூம்ல இருக்கும். நாங்க பழைய இதுல எல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சிருந்ததுல நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தம்பி, வேற யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடிச்சு அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்ன வந்து என்னது கைதுக்கு காரணமாக இருக்கும், நான் கட்சி விட்டு நீக்கிட்டு. உண்மைதான், என்னைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். அதை ஒண்டி நான் அதில் வச்சுக்கேன். ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாம நான் வந்து யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன். என்னோட சுவாபம் எல்லாருக்கும் தெரியும். இது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் கத்துக்கொண்ட இது. எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். என்ன ஆனாலும் சரி, பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி தினகரன் ஓய மாட்டான். பழனிசாமியை நான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு வர்றாரு. யாரை கண்டாலும் பயம். அதனால வந்து எனக்கே வேலை இருக்காது போல இருக்கு. அவரே எல்லா வேலையும் இந்த எலெக்ஷன்ல முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அவர் குடும்ப கட்சியா நடத்த போறது அவர் சொல்றது உண்மைதானே. அவரு மகன் மருமகன் யாரோ அவங்க தானே எல்லா இடத்துக்கும் வர்றாங்க, எல்லார்ட்டையும் பேசுறாங்க. எனக்கு தெரியுமே, எல்லார்ட்டையும் பேசுறது, எல்லாரையும் தொடர்பு கொள்றது. ஈவன் எங்க கட்சியில இருக்கிற முக்கியமான வேட்பாளர்களா தகுதி உள்ளவங்களாம் ரெட்டாலிக்கு வாங்க, அவர் குக்கர்ல தானே போட்டியிட முடியலன்னு நாங்க கூட்டணியில் இருந்தப்பே பேசியது எல்லாம் ஒரு பையன் வகையறாக்கள் தான். இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.